அட போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் பூரியோட உருளைக்கிழங்கு மசாலான்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி இந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமாவை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கு கூட இதை தான் கேட்பீங்க. அது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அப்படி சேர்த்து பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு கருப்பு மூக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, வதங்கினதும் 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெல்லாம் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலை அதோட தண்ணியோட சேர்த்துக்கலாம். இது இல்லாம இது கூடவே இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்திருந்தோம், அதனால தேவையான அளவுக்கு மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 3 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிட்டு கிளறினீங்கன்னா ஒரு சூப்பரான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.